உங்கள் மத்தியில் கூட என்னை சாட்சியாக நிறுத்தினார். கடந்த 7 மாதமும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பாஸ்டர்மா கொடுக்குற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் சப்பானியை போல் போய் பாத்ரூமில் போயிட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு காலை தூக்கி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நின்னேன். நான் உன்னை பத்திரமா பாதுகாப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. என் பிள்ளைகளுக்கு நான் வேணும். இன்னும் என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவும் செய்யாத இருக்கிறேன். எனக்கு எந்த தீங்கும் என் சரீரத்தில் மற்றவங்க பரியாசம் பண்ணுற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த மாதம் சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க. நீ போ, சமாதானத்தின் தேவனோடு இருப்பான்னு சொல்லி நான் அந்த வார்த்தையும் பத்திரமாய் பாதுகாப்புன்ற வார்த்தையும் தான் நான் பிடிச்சி ஜெபம் பண்ணின்னு ஓடிக்கினே இருப்பேன். அப்போ எனக்கு அந்த நான் சொல்லி அழுதுட்டு பாத்ரூம்லேயே அழுதுட்டு நான் 3:30 வரைக்கும் நின்றுட்டு அப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே என் காலை அசைச்சி உள்ளே உட்காந்துட்டேன். நான் உட்காந்து லைட்டு போடாது உட்காந்து ஓபியத்தை எழுந்துட்டாமா ஏமா உட்காந்துக்கிறேன்னா ஒன்றும் இல்லை சும்மா உட்காந்துக்கிறேன்னா அதுக்கப்புறம் கம்மன் படுத்துனான். நான் அவனுங்கிட்ட கூட எதுவுமே சொல்லு. நான் ஸ்டெல்லாக்கிட்டேயும் ரேச்சல்கிட்டையும் சொன்னேன். எனக்கு என்னன்னு தெரில, நைட்டு அந்த மாதிரி ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பலவீனம் என்னை கொண்டு வருது. ஆனாலும் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்தாரு நடத்துகிறார். குக்கர் இறக்கி வச்சேன். எப்படி தான் இறக்கி வச்சேன்னு தெரில. கையில் சூடுபட்டு அது பெரிய தீக்காயம் போல் ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் எந்த தீங்கும் என்னை வராதபடி என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாசமாக நான் கேட்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. இந்த நாள் வரைக்கும் 7 மாதமும் வந்த தீங்கு, பாரங்கள், கடன்கள், பிரச்சனையிலிருந்து நாங்கள் கடந்து வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த 8வது மாதம் நான் ஓடி வரும் பொழுது கூட வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. சில காரியம் வீட்டில் தடையாக இருந்தது. 8வது மாதம் வாக்குத்தத்தம், இந்த மாதம் ஏதாவது நன்மை வருமானு சொல்லி தான் நான் ஓடி அவங்க ஓடி வரும்பொழுது அந்த வார்த்தை எனக்கு வரும்பொழுது சில தடை இருந்தது. அந்த தடையை மாற்றி எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.